காசி அல்வாக்கே டஃப் குடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மஞ்ச பூசணி அல்வா. இத பரங்கிக்கா, மஞ்ச பூசணி, அரசாணிக்காய் இந்த மாதிரி எல்லா பேர்லயும் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊர்ல. நான் வந்து அத 2 கப் துருவி வச்சுட்டேங்க. ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு, அதுல வந்து உங்களுக்கு புடிச்ச நட்ஸ் வந்து நீங்க போட்டு ரோஸ்ட் பண்ணி இந்த மாரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல இன்னொரு 1 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு, மஞ்ச பூசணிக்காய வந்து உள்ள வந்து நல்லா துருவி உள்ள சேர்த்துட்டுங்க. கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து சிம்லயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 கப் பூசணிக்காய்க்கு 1 கப் சுகர் வந்து சரியா இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா இளகி வரும். இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ண நெய் அபினிஷால இருந்து வாங்கின பியூர் கவ் கீ தாங்க. இதோட டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ ரிச்சா இருக்கும். பேன்ல அல்வா ஒட்டாம வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த நட்ஸை வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வா செஞ்சு 5 நிமிஷத்துல காலியாயிரும். நீங்க ஃபர்ஸ்ட்டே 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அபினிஷால ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. அவங்க பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரேண்டமா அவங்க ஃபாலோவர்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணி ஃப்ரீ சாம்பிள் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.